ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காராமணியை வச்சு மிளகுவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காராமணியில் நம்ம சுண்டல், அடை இந்த மாதிரி செஞ்சுருப்போம். நம்ம இப்போ ஹெல்த்தியாக ஒரு மிளகு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காராமணி எடுத்துக்கோங்க. காராமணி 200 கிராம் எடுத்துகிட்டு நம்ம 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது நமக்கு நல்லா ஊறணும். இப்போ காராமணி நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம நல்லா 2-3 டைம் நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இங்கே பச்சை மிளகாய் நான் 3 மிளகாய் சேர்க்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவு இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மிளகு ஜீரகம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக வேணாங்க, ஒரு 80% அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக ரொம்ப நெகுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணுங்க. ஏன்னா இந்த காராமணி யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் வாய்வு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா எல்லா பக்கமும் வர உப்புலாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் வச்சு காய வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வடைகளாக தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லாட்டி ஒரு பால் கவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. அடுப்பை மீடியம்லே வச்சுட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது நமக்கு நல்லா கரெக்டான அதோட வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வடைக்கு நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 1 சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு பல் பச்சையாக நம்ம சேர்த்திக்கிறோம். உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி நம்ம பூண்டு பச்சையாக வச்சு இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது இந்த வடைக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சட்னி ஒரு டைமு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ தாளித்து கொட்டிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த காராமணி வடைக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏகே குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.